ஹாய் ஆல், டுடே என்ன பார்க்க போறோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரியான நான் அட்டானமஸ் அப்புறம் டீப் யூனிவர்சிட்டி பத்தி பார்க்கலாம் வாங்க. டிஎன்ஏ கவுன்சிலிங் போடும்போது அட்டானமஸ் காலேஜ் வரும், நான் அட்டானமஸ் காலேஜ் வரும். நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியாது. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் அட்டானமஸும் போத் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. நீங்க காலேஜ் முடிஞ்சு டிகிரி உங்களுக்கு கைக்கு வரும்போது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் வரும். ஆனா டீம் யூனிவர்சிட்டி அப்படி கிடையாது, யூனிவர்சிட்டி பேர்ல வரும். இப்போ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டினா டிகிரி வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி கீழே வரும். சாஸ்திரா யூனிவர்சிட்டினா சாஸ்திரா யூனிவர்சிட்டி கீழே வரும். அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டினால நிறைய காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கும். ஆனா டீம்டு யூனிவர்சிட்டி கீழே அந்த காலேஜ் மட்டும் தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, டீம்ல எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டீம்ல இருக்குன்னா அந்த டீம் யூனிவர்சிட்டி கீழே வந்து எஸ்ஆர்எம் மட்டும் தான் இருக்கும், தவிர வேற எந்த ஒரு காலேஜ் கொடுக்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா, பிகாஸ் ஆஃப் பிரைவேட் யூனிவர்சிட்டி. அதனால நம்ம தமிழ்நாட்டில் வந்து 300+ காலேஜ் வந்து நான் அட்டானமஸ்ல இருக்கு, 80 to 90 காலேஜ் வந்து அட்டானமஸ்ல இருக்கு. இன்னும் அட்டானமஸ் காலேஜ் இந்த இயர் வரலாம். 300 நான் அட்டானமஸ் காலேஜோட சிலபஸ் வந்து சேமா இருக்கும். அந்த சிலபஸ் யார் ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா வந்து அந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ், பெரிய இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த 300 காலேஜுக்கு சேம் சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. அட்டானமஸ் டிகிரிக்கு வந்து சிலபஸ் வந்து காலேஜ் இருக்க ப்ரொஃபசர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. டீம்டு யூனிவர்சிட்டி அந்த மாதிரி தான் சிலபஸ் வந்து காலேஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இப்போ சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் அட்டானமஸ் காலேஜ்ல வந்து 300 காலேஜுக்கும் சேம் சப்ஜெக்ட் தான் வரும். ஆனா அட்டானமஸ் காலேஜுக்கு அப்படி கிடையாது. அட்டானமஸ் காலேஜ் ஒரு காலேஜுக்கு ஒரு சப்ஜெக்ட் வரும்னா இதே இன்னொரு அட்டானமஸ் காலேஜுக்கு வேற சப்ஜெக்ட் வரலாம். டீம்டு யூனிவர்சிட்டி அந்த மாதிரி தான் சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் செம் ஒரு சப்ஜெக்ட் ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் செம் வரும், இன்னொரு காலேஜ் தேர்ட் செம் வரும். நான் அட்டானமஸ் காலேஜ்ல வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எடுப்பாங்க. 300 காலேஜுக்குமே சேம் கொஸ்டின் பேப்பர் தான் வரும். அது போக வந்து செம் ஸ்டார்ட் ஆகிற டைம் நான் அட்டானமஸ் காலேஜ்லயும் 300 காலேஜுக்கு சேம் டைம் தான் ஸ்டார்ட் ஆகும். அது போல செம் முடிஞ்சு செம் ஹாலிடே டைமும் 300 காலேஜுக்கு சேம் டைம் தான் லீவும் இருக்கும். ஆனா அட்டானமஸ் காலேஜ்ல வந்து அப்படி கிடையாது. அட்டானமஸ் காலேஜ்ல வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து காலேஜ் தான் எடுப்பாங்க, 1-2 பேப்பர் மட்டும் வெளில இருந்து வரும். அது போக வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து அட்டானமஸ் காலேஜ்ல வந்து காலேஜுக்குள்ளேயே தான் இருக்கும். காலேஜ் ஸ்டாஃப் வந்து திருத்துவாங்க, 1-2 ஃபேக்கல்ட்டி வெளில இருந்து வருவாங்க. அது போல செம் ஹாலிடே வந்து காலேஜ் கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி தான் விடுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி நான் அட்டானமஸ் காலேஜ்ல வந்து எல்லா காலேஜ் சேமா விடுற மாதிரி இங்க விட மாட்டாங்க, இங்க அவங்க கன்வீனியன்ட் விடுவாங்க. டீம் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் வந்து காலேஜ்ல தான் எடுப்பாங்க. செம் ஸ்டார்ட் ஆகிற டைம் காலேஜ் தான் கன்வீனியன்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செம் ஹாலிடேயும் காலேஜ் கன்வீனியன்ட் டைம் தான் விடுவாங்க. நான் அட்டானமஸ் காலேஜ்ல வந்து 300 காலேஜுக்குமே வந்து செம் ரிசல்ட் வந்து ஒரே டைம்ல தான் வரும். அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல வரும். அட்டானமஸ் காலேஜுக்கு வந்து செம் ரிசல்ட் வந்து காலேஜ் கன்வீனியன்ட் டைம்ல தான் வரும். டீம் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி தான் காலேஜ் வந்து அங்க எப்போ தோணுதா போடுவாங்க. நான் அட்டானமஸ் காலேஜ்ல வந்து சிலபஸ் வந்து அப்டேட் பண்றது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் டென்ஷன் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு சிலபஸ் மாறாது. அட்டானமஸ் காலேஜ் அப்படி இல்ல, சிலபஸ் வந்து டக்குன்னு மாத்திடுவாங்க. டீம் யூனிவர்சிட்டி அப்படிதான் இண்டஸ்ட்ரியல் டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட் வச்சுப்பாங்க. இதை கேட்டு நீங்க எல்லாரும் அட்டானமஸ் காலேஜ் எல்லாம் நினைச்சிடாதீங்க. அட்டானமஸ் காலேஜ் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி நான் அட்டானமஸோட ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும், தவிர நீங்க நினைச்சு பாக்குற அளவுக்கு ஈஸியா இருக்காது. லோ யூனிவர்சிட்டி மட்டும் தான் நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியா பாஸ் பண்றது, பேப்பர் வேலிடேஷன் பண்றதா இருக்கும், தவிர மத்த எல்லா காலேஜும் ஒரு ஸ்ட்ரிக்ட் வேலிடேஷன் தான் இருக்கும். நீங்க வந்து எது நல்ல காலேஜோ பார்த்து ப்ரிஃபர் பண்ணி கவுன்சிலிங் போடுங்க.